2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் தனித்து போட்டியிடுவதின் பின்னணி என்ன? கேரளாவில் போட்டியிடும் திமுக நேருவுக்கு செக் வைத்த ஸ்டாலின் உள்ளிட்ட செய்திகளை விரிவாக அலசுகிறது இந்த தொகுப்பு. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. நேருவுக்கு செக் வைத்த ஸ்டாலின், முதல்வர் வேட்பாளர் விஜய்க்கு தூபம் போட்ட முன்னாள் தலைவர், இது போன்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்வர் வேட்பாளர் விஜய்க்கு தூபம் போட்ட முன்னாள் பாஜக தலைவர், அதாவது விஜயனுடைய தாவேகாவில் சிறப்பு பொதுக்குழுல முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள் தான் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை போட்டு அதிமுக தாவேகா கூட்டணிக்கு ஒரு எண்டு கார்டை போட்டுட்டாங்க அப்படின்ற தகவலை நாம் ஏற்கனவே பார்த்துருந்தோம். இந்த தீர்மானத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த பொதுக்குழுவுக்கு முன்னாடி இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்ற போகிற தகவல் சேலத்துக்கு ஏற்கனவே அந்த தகவல் பாஸ் செய்யப்பட்டுச்சு தான் விஜயனுடைய தரப்பிலிருந்து. உடனடியாக எடப்பாடி தரப்பிலிருந்து அவருடைய வாரிசு தரப்பு விஜயனுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர்கிட்ட கொஞ்சம் அமைதியாக இருங்க, இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை போட வேண்டாம், கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல தகவல் சொல்கிறோம் அப்படின்னு அங்கேருந்து சொல்லப்பட்டு தான். இருந்தாலும் விஜயனுடைய தரப்பிலிருந்து மௌனமே பதிலாக இருந்திருக்குது. குறிப்பாக 5ஆம் தேதி தாவேகாவுடைய சிறப்பு பொதுக்குழு நடக்கும்போது கூட ஃபோன் மேலே ஃபோன் சேலத்திலிருந்து போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இருந்தாலும் தாவேகாவுடைய தரப்பிலிருந்து நோ ரெஸ்பான்ஸ் தான் இருந்திருக்குது. இதனுடைய பின்னணியில் என்ன, யார் இருந்திருக்கா அப்படின்னா, பாஜகவுடைய முன்னாள் தலைவர் ஒருத்தர் தான் இந்த விஷயத்தில் தலையிட்டு இருக்காரு. அவர் தூபம் போட்டு தான் விஜய் இப்படி ஒரு முடிவெடுத்ததாகவும் சில தகவல்கள் பரவிக்கிட்டு இருக்கு. அதாவது விஜய் அவர்கள்ட்ட ஒரு தனிப்பட்ட மாசு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மக்களும் அவர்கிட்ட இருந்து ஒரு மாற்று அரசியலை எதிர்பார்க்குறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அதிமுகவோட கூட்டணி போனீங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது. உங்களை விட கூட்டத்தை சேர்க்க ரொம்பவே கஷ்டப்படுற சீமான் கூட அவர் தனிச்சு போட்டிடுறாரு, நீங்கள் ஏன் கூட்டணிக்கு போறீங்க, இது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் தூபம் போட்டதுனால தான் விஜய் இப்படி ஒரு முடிவெடுத்ததாகவும் தகவல்கள் போயிட்டு இருக்கு. இதனால அந்த பாஜக முன்னாள் தலைவருக்கு என்ன லாபம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. எல்லோருக்கும் இந்த கேள்வி இருக்குது. அதுக்கு காரணம், ஒருவேளை அதிமுக பாஜக கூட தாவேகா கூட்டணி வச்சு அந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றுருச்சு அப்படின்னா இவர் இல்லாமலேயே பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றதாகிடும், தனக்கு அதனால எந்த ஒரு கிரெடிட்டும் கிடைக்காம போயிடும், ஏற்கனவே தனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கிறது இல்லாமல் போயிடும் அப்படின்னு கவலைப்படுறாரா. அதனால தான் விஜய் கிட்ட இப்படிலாம் தூபம் போட்டு இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க வச்சதாகவும் சொல்லிக்கிறாங்க. மனப்புழுக்கத்தில் தவிக்கும் அமைச்சர் நேரு. ஆமாங்க, அமைச்சர் நேரு ரொம்பவே மனப்புழுக்கத்தில் இப்போ தவிச்சிட்டு வராராம். ஆனால் இதுக்கு காரணம் ஈடியுடைய கடித விவகாரம் கிடையாது, இன்னொரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதா, நேருவுக்கு எதிரான அதிருப்தி எம்எல்ஏக்களை எல்லாம் திரட்டி கட்சி தலைமையிடம் போய் புகார் செஞ்ச ஸ்ரீரங்க எம்எல்ஏ பழனியாண்டியை யாரும் மறந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறோம். அவர் தான் இப்போ இந்த மனப்புழக்கத்துக்கு காரணமாக இருக்கார். குறிப்பாக அவர் நேருக்கிட்ட பிரச்சனை பண்ணியிருந்தால் கூட அவர் தன்னுடைய மகனுக்கு திருமணம் வச்சிருக்காரு. அந்த திருமணத்தை முதல்வர் அவர்கள் நடத்தி வைக்கணும், அதற்கு தேதி வாங்கி தரத்துக்கு நேருவை தான் போய் அணுகியிருக்காரு. ஆனாலும் நேரு சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாததுனால வேறு வழி இல்லாமல் எம்எல்ஏ பழனியாண்டி முதல்வர் ஸ்டாலின் அவர்களே நேரில் போய் சந்திச்சிருக்காரு. இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட முதல்வர் அவர்கள், நீங்கள் போய் வேலையை பாருங்கள், நான் கல்யாணத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இதை தொடர்ந்து தன்னை சந்திக்க வந்த நேருவிடம், நான் பழனியாண்டி மகன் திருமணத்தில் கலந்துக்கிறேன், நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்க அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேருகிட்ட சொன்னதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாராம். அது மட்டும் இல்லாமல் நாம் நேருவை பகச்சுக்கிட்டா எப்படி எம்எல்ஏ சீட்டு வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த எம்எல்ஏ பழனியாண்டிக்கு இப்போ ஒரு புது தெம்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரையால் மீண்டும் அப்செட் ஆன முதல்வர். ஏற்கனவே சொத்து வரி ஊழல் விவகாரத்தில் ரொம்பவே கெட்ட பேர் வாங்கி வச்சிருக்காங்க மதுரை மாநகராட்சி உடன்பிறப்புகள். இதில் மீண்டும் அடுத்த சிக்கல் மதுரை மாநகராட்சிக்கு தான். நகர மற்றும் கிராமப்புற தூய்மை அளவை வெளியிடக்கூடிய மத்திய அரசின் ஸ்வச் சர்வேக்ஷன் அமைப்பு வெளியிட்ட 2025ஆம் ஆண்டுக்கான தூய்மை நகரங்களுடைய பட்டியலில் இந்த ஆண்டுக்கான மிக மோசமான அசுத்தமான நகரம் அப்படின்ற தரவரிசையை மதுரைக்கு கொடுத்துருக்காங்க. தூய்மை பணியை தனியாற்ற கொடுத்தும் கூட இப்படி மதுரை இந்த பேர் வாங்கியிருக்குது. இதை கேள்விப்பட்ட முதல்வர் அவர்கள் ரொம்பவே டென்ஷனாக இருக்கிறாரா. மதுரையில் 2 அமைச்சர்கள் இருந்தும் இந்த நிலைமையா அப்படின்னு கோவப்பட்டிருக்கிறாரு. இதனால இன்னும் சிலருக்கு மண்டபப்படிகள் கூடிய சீக்கிரம் கிடைக்கலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. மாசேக்கல் கூட்டத்தில் கொந்தளித்த எடப்பாடி. ஆம், நவம்பர் 5ஆம் தேதி சென்னை எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தலைமை தாங்க கலந்து கொண்ட எடப்பாடி அவர்கள் முதன்முறையாக பால்கனியில் நின்று ஜெயலலிதா அவர்களுடைய ஸ்டைலில் இரட்டை விரலை காட்டி இரட்டை இலை சின்னத்தை தொண்டர்களை நோக்கி காட்டியிருக்காரு. அதன் பிறகு கூட்டத்தில் பேசிய அவர் மாவட்ட செயலாளர்கள்கிட்ட, இந்த வேகம் போதாது, இன்னும் வேகமாக செயல்படணும், அது மட்டும் இல்லாமல் வாக்காளர்கள் பட்டியல் தயாரிப்பில் திமுக செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள்லாம் அம்பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கொதிச்சு பேசியிருக்காரு. இருந்தாலும் மாவட்ட செயலாளர்கள் இதை யாரும் சீரியஸாக எடுத்துக்கல அப்படிங்கிறது தான் இதில் ஹைலைட். தந்தைக்கும் தாய்க்கும் மரியாதை கொடுத்த விஜய். கரூர் துயர சம்பவம் நடைபெற்று 40 நாட்களை தொட்ட நிலையில் மௌனத்தை கலைச்சிருக்கிறார் தாவிக தலைவர் விஜய் அவர்கள். குறிப்பாக தன் தாய் ஷோபா அவர்கள் மற்றும் குடும்ப ஜோதிடர் அவர்களுடைய ஆலோசனைப்படி
ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று நவம்பர் 5ஆம் தேதி தன் கட்சியினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டியிருந்தார். இந்த கூட்டத்தில் தன்னுடைய தாயார் சோபா அவர்களையும் சிறப்பு அழைப்பாளராக அழைச்சிருந்தவர். தன்னுடைய தாயார் சோபா அவர்களுக்கு சிறப்பு இருக்கையும் அளிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த பொதுக்குழுவில் பேசும்போது ஸ்டாலின் அவர்களை பேசும்போது அங்கிள்னு குறிப்பிடாமலும் ரொம்ப கண்ணியமாக முதல்வர் அப்படின்னே குறிப்பிட்டிருந்தார். இதுவும் அவருடைய தந்தை எஸ்ஏசி அவருடைய அட்வைஸ் அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே செய்தியாக வெளியிட்டிருந்தோம். அவர் தந்தையினுடைய சொல்ல கேட்டு தான் இந்த முறை ரொம்ப கண்ணியமாக பேசியிருக்காரு. ஸோ தாய்க்கும் தந்தைக்கும் ரொம்பவே முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு விஜய் அப்படின்னு பேசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அறிவாலயத்தில் வீசும் கேரள வாடை. விரைவில் கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவிருக்கிறது. இந்த தேர்தலில் திமுக போட்டியிட போகிறது அப்படிங்கிறது தான் இப்போ ஹாட் நியூஸாக இருக்குது. அதாவது கேரளாவில் குறிப்பாக தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய புனலூர், கண்ணூர், திருவனந்தபுரம் ஆகிய பகுதிகளில் தங்களுடைய கட்சி வேட்பாளரை தேர்வு செய்ய சொல்கிறதுக்காக அந்த கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருக்கு தான் திமுகவினுடைய தலைமை. இந்த தேர்தலில் கேரள தேர்தல் ஆணையம் இவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தை வழங்க போவதுதான் இன்னும் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளாட்சி தேர்தல் மட்டும் இல்லாமல் இன்னும் சில மாதங்களில் வரக்கூடிய கேரள சட்டசபை தேர்தலையும் திமுக போட்டியிட தீர்மானிச்சிருக்காங்களாம். இதனால் ஏற்கனவே கேரளாவில் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் தனித்தனியாக தேர்தலை சந்திச்சுட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் திமுகவும் போட்டியிட போகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறது தோழர்கள் மத்தியில் சிறு பதற்றத்தை உண்டு பண்ணியிருக்குதான். அனைத்து கட்சி கூட்டத்தில் கொதித்த பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகி. கடந்த நவம்பர் 2ஆம் தேதி வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தம் குறித்து திமுக தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்துகிட்ட பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழக மாநில தலைவர் ஆனந்தன் தான் அந்த கூட்டத்திலிருந்து ரொம்பவே கோபமாக பேசி வெளியேறியிருக்காரு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய கட்சியின் முன்னாள் தலைவரான ஆம்ஸ்டாங்கினுடைய படுகொலை குறித்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்ச நிலையில் அந்த உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு அப்பீல் பண்ணினது ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்லி தான் அவர் அங்கிருந்து வெளிநடப்பு செஞ்சிருக்காரு. இதை கவனித்த முதல்வர் அவர்கள் உட்காருங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அவர் கேட்கலையா, யாரை காப்பாற்றுறதுக்காக இந்த ஆளும் தரப்பு இப்படி நடந்துக்குது அப்படின்னு சொல்லி அவர் அங்கிருந்து வெளியேறினதா சொல்றாங்க.